இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ தலையில் இடி விழுந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு பாண்டியன். இவ்வளோ செலவாயிடுச்சு, 3,28,000 செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி, இவ்வளோ காசு ஆகலாமா, சாப்பிட்றதுக்கு மட்டும் 6,000 ஆகிடுச்சு, என்ன செய்கிறேன்னே தெரியல, இப்படி செலவானா எப்படி அப்படின்னா அவருக்கு தலையே வலிக்க ஆரம்பிக்குது. உடனே இப்போ ராஜி கரெக்டாக சொல்கிறாங்க, 3 பேர் கல்யாணத்துக்கு ஆளுக்கு 1,00,000 துணி எடுக்கணும்னு நீங்கள் வச்சிருந்தா கூட 3 லட்சம் தானே ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 28,000 ஆகிடுச்சேங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த செலவுக்கே மறைச்சிக்கிட்டா இன்னும் எவ்வளவோ செலவு இருக்குது. 1-2 செலவு கிடையாது. பந்தல் போடணும், வீட்டுக்கு தோரணம் கட்டணும், அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு சொல்லணும், மண்டபத்துக்கு பாதி காசு கொடுக்கணும், வண்டிக்கு ஏற்பாடு பண்ணணும், தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், சரவணனுக்கு தங்குறதுக்கு ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணி அதில் கட்டில் மெத்தையெல்லாம் வாங்கி போடணும், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வரிசையாக சொல்லி அடிக்கிட்டே போக அவர் ஐயோ போதும் 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 போதுங்கிறாரு. மளிகை ஜாமான் கூட நம்ம கடையில் வாங்கிக்கலாமே அப்படின்னா அதுக்கும் நம்ம காசு தானே ஆகுது, நம்ம காசு போட்டு தானே வாங்கி வைக்கிறோம், ஓசியில் வாங்கி வைக்கலையே அப்படின்னு அதை வேற பழனிவேல் சொல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையை பிச்சுட்டு போகடா அப்படின்ட்டார். உடனே அந்த கடுப்போடையே இவர் இருக்கும் பொழுதே இந்த பக்கம் ஜாலியாக இருக்காங்க மீனா. ஏன் அப்படின்னு கேட்டால் அரேஞ்ச் மேரேஜ்னு திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்களே, அரேஞ்ச் மேரேஜோட மகிமையை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் செலவுகளுக்கு மேலே செலவுகள் வரும். எல்லாம் குடும்பத்துக்காக தானே, பண்ணலாம் தப்பு இல்லை அப்படின்ட்டு நம்மளை எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஓடி வந்தோன்ட்டு. இப்போ தெரியுதா கஷ்டம் எவ்வளோ இருக்குன்ட்டு இந்த சைட்லேயும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இதையே காரணமாக வச்சு இப்போ இந்த நடக்கிறதெல்லாம் நானும் கதிரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கும் செந்தில் வேற ஏன் எங்கள் அப்பாவை போட்டு கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு மீனாவே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னவோ அந்த குடும்பத்தில் ரொம்ப கிரீடியாக ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாம் இருக்க மாதிரி இருக்காங்க. எல்லாருமே பணத்தை நிறைய செலவழிக்கணும், பணத்தை நிறைய செலவு பண்ணி வாங்கணும் தான் வேணும்னே காஸ்ட்லியான பொருளாக எடுக்கிற மாதிரி இருக்குது நம்ம வாங்குகிறோன்னு அப்படின்னு. எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தோணலை, ஏதோ மூத்த மருமக பட்டம் போகுதுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்காவ அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு எனக்கு வீண் வம்பு, நான் ஓடி வந்தாங்க வீங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க மீனா. இதுக்கு நடுவில் இங்கே தங்கமயில் இவ்வளோ தூரம் சாரியெல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ அவங்களுக்கு இன்னொரு கவலை என்னென்னா, இப்போ இவ்வளோத்தையும் இவங்க பண்ணுறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, பணத்தை நிறைய செலவழிக்கிறாங்க, ஆனால் நம்ம ஏமாற்றிட்டு போகிறோமே, 80 பவுன் நகை போடுறோன்னு பொய் சொல்கிறோமே அப்படின்னா நம்ம மாப்பிள்ளைக்கு எப்படியும் 15 பவுன் போடுறோம்ல, அதனால தான் அவங்க இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி தராங்க அப்படின்னா 15 பவுன் நம்ம எங்கே போடுறோம் அப்படிங்கிறாங்க. 6 பவுன் போடுறோம்லங்கிறாங்க. மொத்தமாக 80ல் 6 பவுன் தான் ஒரிஜினல் நகைனா மிச்சம் 74 பவுன் பொய் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். உங்கள் அப்பா பேர் கூட ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீ அங்கே போய் கொஞ்ச நாள் சரியாயிடும், என்ன அந்த மீனாவோட கை தான் ஓங்கியிருக்கு அப்படிங்கும்போதே ஆமாங்கிறாங்க சுடர் தங்கச்சியும். அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னோடனே அந்த மீனாவுக்கும் அவங்களுக்கும் அவங்க மாமியாவுக்கு இருக்க நெருக்கத்தை கட் பண்ணு, அப்படியே அந்த ராஜி அண்ணன் பொண்ணுன்னு ஒரு நெருக்கம் இருக்கும், அதையும் கட் பண்ணி விட்டு நீ மகாராணி மாதிரி அங்கே வாழ ஆரம்பிச்சுன்னா அந்த வீட்டோட கடக்கணக்கு, வீட்டுடைய அந்த அலமாரி சாவின்னு எல்லாமே உனக்கு வந்துடும், கஜானா சாவின்னு எல்லாமே உன் கையில் வந்துடும். அப்புறம் நீ ராணி மாதிரி இருந்தால் நீ உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, எல்லாத்தையும் நீ தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க இன்னமும் திருன்னு முடிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இதுக்கு நடுவில் அங்கே பார்த்தீங்கன்னா வாசலில் சேர்லாம் போட்டு பந்தல் கட்டி மைக் செட் போடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேசி எல்லாத்தையும் செட் பண்ணி என்ன செலவாகும்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் முத்துவேல், சக்திவேல், குமரவேல்லாம் கிளம்பி வெளில வர வேணுனே சத்தமாக அந்த ஆப்ரேட்டர்கிட்ட பேசுகிற மாதிரி சத்தமாக பேசுகிறாரு பாண்டியன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காதுனாங்க, தங்கமான ஒரு பொண்ணுனாலும் பொண்ணு அப்படி ஒரு குணத்தில் குணவதி, அப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. அவங்க குடும்பம் அதை விட சூப்பர் குடும்பம், சூப்பரான குடும்பத்துலேருந்து அமைதியான நல்ல பண்பான பொண்ணு கிடைக்கணும் தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்திருக்கு. அதுக்குள்ளே சில பேர்லாம் ஓவர் பேச்சு பேசினாங்க. இப்போ பந்தலில் கட்டி மைக் செட்டை நல்லா சத்தமாக வைங்க, ஒரு குடும்பத்தோட காது ஜவ்வு கிழியணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசாமல் நம்ம கல்யாணமே நடந்திருக்காது, நான் மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்காமல் இருந்தா அப்படின்னு குமரவேல் புலம்ப. இந்த பக்கம் நம்ம பேசாமல் வேற ஊருக்கு போயிடறானே கொஞ்ச நாளைக்குன்னு சக்திவேல் பேச, முத்துவேல் அதெல்லாம் வேணாம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஏதோ வயர் தீர மாதிரி சவுண்டு வருது, வாசம் வருது, ஏதோ கருகுதா அப்படின்னு வேணும்னு நக்கலா வேற கதிர் கேட்குறாரு. அது குமரவேல் கடுப்பாக வராரு. அவங்க மெதுவாக ஏறி காருக்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா சந்தோஷமாக இருக்கார் இப்போ ஒரு பாண்டியன். ஆனால் இதுக்கு பிறகு தான் பூகம்பங்கள் வெடிக்க போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ தலையில் இடி விழுந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு.